ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு, "உங்களால நான் நெறையாவே அவமானப்பட்டுட்டேன். போதும். இனிமே என் கூட பேசவே பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு, "போதுண்ணே, என்கிட்டயும் நீங்க எதுவும் பேசாதீங்க. ரொம்பவே நாங்க பட்டாச்சு. நிலா உங்களால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. போதுண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் போய் பின்னாடி உட்காந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா நம்ம பாண்டி இருந்துட்டு, "நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு, நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்களான்னு இப்போ கூட என்னால் நம்ப முடியல. இல்லைடா, அன்றைக்கி வீட்டுக்கு வந்தபோது சோழனை நிலா வந்து கசின் சொல்லி தான் அறிமுகப்படுத்தி வச்சுச்சு. சரி, ஒரு வேளை நிலாவை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக டிவோர்ஸ் விஷயம் வரைக்கும் போனோமான்னு அதெல்லாம் தேவையா முதல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா பல்லவனும் அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மனுஷன் வந்து நம்ம சேரன் இருந்துட்டு நேராக நம்ம சந்தையாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. வானதி வேற ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறேன், இந்த பர்ஃப்யூம் போடுங்க, அந்த பர்ஃப்யூம் போடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போதில்ல, நீங்கள் எதுக்காக ஒரே வீட்டில் இருக்கணும், நான் உங்களுக்கு பிளாட் வாங்கி கொடுக்குறேன், அந்த பிளாட்டில் போய் நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்ம ராகவ் வந்து சொன்னது. இது எல்லாத்தையும் நம்ம நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம சோழன் இருந்துட்டு இதுக்கு மேலேயும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராகவை தேடி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவோட வீட்டில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. நான் சொல்லியிருக்க கூடாது, ஆனாலையும் சொல்லி முடிச்சுட்டு நிலாவோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்காக நிலா என்ன எல்லாரும் முன்னாடி இப்படியெல்லாம் பேசிடுச்சு தெரியுமா? சே சோழனை இந்த கையால் எத்தனை தடவை தூக்கி சோறெல்லாம் ஒட்டியிருப்பேன். அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன். ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு என்ன உடனே என்னை அடிக்கிறதுக்காகவே வரான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா? அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அது கடிச்சுதா சந்தா தான் வந்து சேரனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு ராகவீடு இதுவாக இருக்குமா இல்லை இதுவாக இருக்குமா, ஆனால் இந்த வீதின்னு மட்டும் நல்லாவே தெரியும், ஆனால் வீடு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ராகவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராகவ் இருந்துட்டு இவன் எதுக்காக இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணவும், "உங்கள் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரீங்களா, லைஃப் மேட்ரு இது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நீலாம் ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? அதை வந்து உங்ககிட்ட நேரில் தான் நான் பார்த்து சொல்லணும், முதல்ல நீங்கள் வெளியில் வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி, நான் இதோ வரேன் இரு" அப்படியே சொல்லிட்டு ராகவும் நம்ம சோழன் சொன்னதை கேட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. "என்ன விஷயம் சொல்லுங்கள், கொஞ்சம் அப்படிக்க வரீங்களா, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. "என்ன விஷயம்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஏண்டா உன் ஆஃபீஸ்க்கு வரவங்க கிட்ட அவங்க என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, அது இதுன்னு உன்னை கேட்க சொன்னாங்களா, இல்லை வாழ்க்கையை பற்றி விஷயம்னு தெரிஞ்சுக்க சொன்னாங்களா? வந்த வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போடான்னா, தேவையில்லாமல் எதுக்காக உள்ள வர? நிலா உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்ல நினச்சிச்சா? இல்லைல்ல, அது வேண்டான்னு சொல்லி தானே ஒதுங்கி போகுது. அப்போவே நீ உஷாராக இருக்கக்கூடாதா? நான் தான் அதனுடைய ஹஸ்பண்டுன்னு தெளிவாக தான் சொல்லுது. தெரிஞ்சும் நீ வேணும்ன்ட்டு டிவோர்ஸ் தானே பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்கள பிளாட் எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேலே நல்லா பஞ்சு விடுறாரு. அதுக்கு அடுத்ததா, "தேவையில்லாமல் என்னை தேடி வந்து நீ என்னை அடிச்சிட்டே இல்லை, உன்னை நான் போலீஸ்லேயே சொல்ல போகிறேன். போலீஸ் தானே, தாராளமாக வர சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்னென்ன வேலை பண்ணன்னு எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். நிலாவுக்கு என்னெல்லாம் மெசேஜ் அனுப்புனேன், எந்த நேரத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நிலாவை டார்ச்சர் பண்ணேன், இப்படி எல்லா விஷயத்தையும் நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன். போலீஸ்கிட்ட மட்டும் இல்லை, மீடியா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்ல போகிறேன். உன் கம்பெனியை அப்படியே இழுத்து மூடி சீல் வச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க" அப்படியே சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ராகுவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அமைதியாக கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்து உன்னை அடித்த விஷயம்
ஆஃபீஸில் யாருக்கும் தெரியக்கூடாது. நிலாவுக்கு முதல் கொண்டு. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும்னு நெனச்சேன், உனக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் நான் இருப்பேன்." அப்படின்ற மாரி நம்ம சோழன் வந்து பயங்கரமா மிரட்டி விட்டுர்றாங்க. அதுக்கடுத்ததா ராகவும் எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கமும் நம்ம வானதி இருந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, நம்ம பாண்டி வந்து ஃபோன் எடுக்கிறதே இல்ல. அதுக்கு அடுத்ததா சேரனும், சோழனும் ஒண்ணாவே தான் வீட்டுக்கு வராங்க. பண்ணுறதையும் பண்ணிட்டு, ஸ்கூல் ஃபுல்ல மாரி முகத்த எப்படி வச்சிருக்க பாரு! அப்படியே சொல்லிட்டு, சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காப்படி. அதுக்கு அடுத்ததா நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி அப்பா போய் ரூமு கதவ சாத்துனவங்க இன்னுமே திறக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா நீயாச்சும் போய் திறன்னு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார் அவகிட்ட திட்டு வாங்குறது? கொஞ்சம் அவள ரிலாக்ஸா விடு. அவளே சமாதானமாகி திரும்ப வெளியில வருவா. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பல்லவன் இருந்துட்டு, "எனக்கு மனசே சரியில்ல. நான் போயிட்டு அண்ணிய கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணி அண்ணேன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவன் டார்ச்சர் வேற தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, நிலா இருந்துட்டு, "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணி வெளியில வந்து உட்காருங்க அண்ணி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டா எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா நீ அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அடுத்தவங்க ஃபீலிங்ஸை வந்து நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு ஏதாவது ஒரு மாதிரியா இருக்காடா? நான் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அடுத்தவங்க என்ன மனநிலை இருப்பாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? நீ என்ன குழந்தையா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பல்லவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. இதுக்காக தான்டா நாங்கள் அப்போவே சொன்னோம், கொஞ்சம் அமைதியாக இருன்னு. எங்கே எங்கள் பேச்சை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு பல்லவனை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவனுக்கிட்ட காயத்ரி ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு, கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்செட்டில் இருந்தால் உன் முகம் பார்க்கவே நல்லாவே இருக்காதே, சரி முதல்ல நீ வீடியோ காலில் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வராங்க. வீடியோ கால் வந்து காயத்ரி வந்துட்டு பல்லவனுக்கு கிஸ் எல்லாம் குடுக்குறாங்க. "ஆமாய்யா, நீ சொன்ன மாதிரி என் மைண்டே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் பாண்டிக்கு வானதி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ டார்ச்சர் வேற தாங்க முடியல. எங்கேருந்து தான் எனக்குன்னு வந்து சேர்ந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கு அடுத்ததா நம்ம சோழன் இருந்துட்டு, "சண்டை போட்டாலும் பரவாயில்ல வாங்கிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க. "உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. "ஒரு வேளை தனியாக கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாளோ? எதுக்கும் கதவை லாக் பண்ணி வைப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கதவை சாத்திட்டுறாரு. அதுக்கடுத்ததா எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அந்த ராகவ போய் குத்தணும்னு தோணுது. அதெல்லாம் குத்தியாச்சு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. நிலா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "நீங்கள் இப்போ ஏதோ சொன்னீங்களே?" "ஆமாங்க. நீங்க சொன்னதும் உங்கள விட அதிகமாவே எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் அவன வீடு தேடி போய் அடிச்சுட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. "போலீஸ் கேஸ்லாம் ஆகாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஆகாத மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இனிமே அவ உங்க வழிக்கே வரமாட்டா. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தா கூட பாத்ரூமில் வழுக்கி விழுந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் சமாளிக்க போறான். நல்ல வேளை இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வேளை நிலாவ நல்ல வேளை சமாதானம் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்கள் அண்ணங்கிட்ட அது அண்ணனுக்கு எனக்குமான பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.